அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஊரிலிருந்து லடாக்குக்கு சைக்கிளில் புறப்பட்ட 2 இளைஞர்களின் 2வது நாள் வீடியோ எனக்கு இன்றுதான் கிடைத்தது. அத்துடன் அறம் யூடியூபர் எடுத்த பேட்டியும் இதனுடன் இணைத்திருக்கின்றேன். அதையும் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், சாயங்காலம் நேரம் இது. நம்ம ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இந்த கிருஷ்ணகிரி, சேலம் டு கிருஷ்ணகிரி இப்போ போய்கிட்டு இருக்கோம். நல்லா வெயில் அடிச்சுது, ரொம்ப டயர்டாக இருந்தேன். எங்கேயாச்சும் நிற்கலான்னு பார்க்கும்போது அப்போது நல்ல வேலையாக இந்த ஒரு மரத்தடியில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தேன். அங்கே வந்து ஒரு நல்ல ஃபீல் இல்லை எனக்கு அந்த இடத்துல ஓய்வெடுத்தது. அதிகமான வாகனங்கள் போய்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி வந்தேன். வரும்போது இப்போ பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சு, ரொம்ப நல்லதாக போச்சு. திறந்து இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஓய்வெடுத்தேன். ஓய்வெடுக்கிறதுக்கெலாம் திறந்தான் இருந்துச்சு, யாரும் ஒன்றும் சொல்லலை. இப்படி நம்ம இது மாதிரி இடங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த போக்குவரத்தாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் அங்கங்கே ஒவ்வொரு இடம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பாருங்கள், நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற இடத்த பாருங்கள். மாலை நேர தொழுகையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டே இருக்கு. நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஃபேன்லாம் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாமல அது ஒரு மனசு வேணும், பெரிய மனசு இருப்பாங்க. அதாவது உடனே நம்மளுக்கு எங்கே போகணுன்னு தெரியாமல் இருந்தோம். இர்ஃபானுக்கு ஃபோன் அடித்து இர்ஃபான் உடனே நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாப்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். கூட படித்தவன் டென்ஸுக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறான், ஏற்றுக்கிடக்கூடிய சரி. அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம். இன்றைய அறம் நம்ம எங்கிருந்து பேசுறோம் அப்படின்னா, திருச்சி டு நாமக்கல் சாலையில வேப்பனத்தம்புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறோம். இங்க என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, 2 இளைஞர்கள் இந்தியாவோட தேசிய கொடி கட்டிக்கிட்டு சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எங்கிருந்து வராங்க, இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசுவாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அப்துல் ஹமீது. உங்க பேர் சொல்லுங்கப்பா. ஓகே, சொல்லுங்க. உங்களுடைய எங்கிருந்து வரீங்க நீங்க? நான் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்திலிருந்து வரேன். சரி, உங்களோட நோக்கம் என்ன தம்பி? எங்க நீங்க போறீங்க? உங்களோட நோக்கம் என்ன? நான் அதிராம்பட்டினத்திலிருந்து லடாக் வரைக்கும் சைக்கிள் பயணத்தில் போய்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய நோக்கம் இளைஞர்களுக்கு இந்த சைக்கிளை பற்றியான ஆர்வத்தை ஊட்டணும், அதை பற்றியான விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மேலும் இதில் சிறப்பாக பயணிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு சிறு முயற்சி எடுத்திருக்கோம். இது மனித குலத்தின் ஒரு ஒற்றுமையை நாடி நம்ம யூனிட்டி சைக்கிளிங் ஸ்குவாடுங்கிற ஒரு கிளப்பு ஆரம்பிக்கலான்னு திட்டத்தோட இப்போ நம்ம முதல் கட்டத்தில் நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ என்னைக்கு புறப்பட்டீங்க? நேற்று சுதந்திர தின அன்னைக்கு ஊரில் கொடி ஏற்றிட்டு ஊர் பெரியவங்கெல்லாம் எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. ஒரு 10 மணிக்கு நேற்று கிளம்பியிருப்போம். ஓகே தம்பி. இப்போ முன்னாடியே திட்டமிட்டுருக்கீங்களா? இங்கெல்லாம் போய் தங்க போறீங்க அப்படின்னு திட்டமிட்டுருக்கீங்களா? எந்த திட்டமும் இல்லை. இறைவன் துணை இருக்கிறான் அப்படிங்கிற ஒரே ஒரு
நம்பிக்கை அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி போகும்போது ஒரு திட்டமிடல் இருந்தாவே நிறைய அப்டக்கிள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் திட்டமிடாமல் போகும்போது கொஞ்சம் இடையூறுலாம் சந்திச்சு என்ன பண்ணுவீங்க? அதுதான் இறைவன் மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு கிளப் வந்து கொஞ்சம் உதவி செய்யறாங்க, அவங்கள கொஞ்சம் உதவியும் நம்மளுக்கு இருக்கு. இப்போ நீங்க எங்கேயா போனா அவங்கள புக் பண்ணிட்டு தங்குற இடம்லாம் அங்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி சொல்றீங்களா? அது மாதிரி. ஆமா ஆமா. சரி, இப்போ லடாக் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இல்ல, நம்ம முதல் பயணம் இப்பதான். முதல் பயணமே இப்பதான் சைக்கிளிங்ல இவ்வளவு தூரம் போறீங்க? ஆமா. சரி, எவ்வளவு நாள் பிளான் பண்ணிக்கிறீங்க? நாங்க 2 மாதத்துல அங்க போயிட்டு வந்துடலாங்கிற ஒரு திட்டத்தோட நாங்க கிளம்புறோம். 2 மாசத்துல? ஆக்சுவலா மிகப்பெரிய சேலஞ்சுப்பா. ஆமா, 2 மாசத்துல போயிட்டு 2 மாதத்துல 1 மாதம் அங்க போயிருவோம். போயிட்டு அங்க லடாக்ல வந்து அங்க கொஞ்சம் சுத்திட்டு அங்க உள்ள மக்களை, அங்க உள்ள கலாச்சாரங்களை வந்து பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த 1 மாதத்துக்குள்ளார நாங்க அங்க வந்துடுவோம். இப்ப போற வழியில ஃபுட் கேப்பீங்களா? சாப்பாடுலாம் அங்கே போற வழியில எங்க வீதி இருக்குதோ அங்க நின்று அப்படி சாப்பிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்ல தங்குவோம். பெட்ரோல் பங்க்ல எங்க கிடைச்சா அங்க ட்ரெண்ட்ல நாங்க தங்குவோம். விடுதிகள் கிடைச்சா அங்க தங்கிடுவோம். இழப்பு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அதுல இருந்து நம்மளுக்கு உதவிகள் வர வாய்ப்பு. அதாவது டிராவலிங் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் வந்து முறையான திட்டமிடல் வந்து நிறைய தடைகள் வரும். அதுவே நம்ம ஓவர் கம் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எந்த திட்டமிடலும் இல்லாமல் போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பயணம் இனிதாக இருக்கட்டும். உங்களுடைய டிராவலிங் உங்களுக்கு புது உலகத்தை காமிக்க நான் நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து லடாக் போயிருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஒரு 80 வயது முதியவர்லாம் லடாக் போய் மேலே சைக்கிளிங் போயிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட பயணம் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆரம்பிச்சாங்க உங்களை வாழ்த்துது. ரொம்ப சந்தோஷம். உங்களோட பயணங்கள் இதுதான் தொடரட்டும், பாதுகாப்பாகவும் இருக்கட்டும். கண்டிப்பாக சேஃப்டியாக போயிட்டு வாங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.